தாத்தா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேரை நான் எவ்வளோ பெரிய ஆளாக இன்னைக்கு நிற்கிறேன். அதை பார்க்க இல்லைன்னு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நடித்ததை உலகமே பார்த்து உங்களை பாராட்டுறாங்க அவ்வளோ பேர். இதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் நடித்தது கூட இல்லை ப்ரோ, உங்கள் தாத்தா அவ்வளோ தெளிவாக நடிச்சிருந்தாங்க சொல்லும் போது நாங்களாம் அன்றைக்கி ரொம்ப அழுதுட்டோம். அதனால் எங்கள் தாத்தா சொல்லியிருக்காங்க, நாளைக்கு ஒரு நாள் நொங்கு எங்கள் காட்டில் நொங்கு வெட்டி விற்க தெரியாமல் சீவிட்டு இருந்தேன். சீவ தெரியாமல் இப்படி இருந்துட்டு வியாபாரம் பண்ண முடியலையேன்னு. படம் ரிலீஸ் ஆகலை அன்றைக்கி. வியாபாரம் பண்ண தெரியலையே அப்படின்னு சோகத்தில் இருந்தேன், அழுதுட்டேன். எங்கள் தாத்தா வந்து, ஏன்ப்பா அப்படிலாம் அழுவக்கூடாதுப்பா, ஆம்பளை பையன் நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன நான் பிடிச்சிட்டு அழுவோம். அவர் சொன்னதுலேருந்து அழுதலை, ஆனால் அவர் இறந்து அழுவ வச்சிட்டாரு. அதை எடுத்து அழுதுறேன். சரி, ஓகே, விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. எப்படியா இருந்தாலும் அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளை சுற்றி தான் இருக்கும். கண்டிப்பாக ப்ரோ. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும், ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தில்